இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க மற்றும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் பி, கியூ, ஆர் அண்ட் எஸ் அப்படின்னு 4 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இயல் எண்கள், அதாவது 1, 2, 3, 4 அப்படின்னு போகக்கூடிய பாசிட்டிவ் நம்பர்ஸ். இந்த 4 நேச்சுரல் நம்பர்ஸ்க்குமான ஒப்பீடு என்ன அப்படின்னா, பி மைனஸ் 2016 இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் 2017, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 2018, தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 2019. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஒப்பீடுகள். கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 4 நம்பர்ஸில், அதாவது பி, கியூ, ஆர் அண்ட் எஸ் அப்படிங்கிற 4 நம்பர்ஸில் எது லார்ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி இது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன கோட்பாடு சொல்கிறேன், அதை கவனிங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி அப்படின்னு இருந்தால் இந்த இடத்துல ஏ இஸ் கிரேட்டர் தென் சி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி. அதாவது பி அண்ட் சி ரெண்டுமே தனித்தனியான பாசிட்டிவ் நம்பர்ஸ். இப்போ இந்த 2 எண்களை கூட்டும் பொழுது தான் அது ஏக்கு சமம். அப்போ ஏ அப்படிங்கிறது பியை விடவும் பெருசு, சியை விடவும் பெருசு. அதுதான் இங்கே இண்டிகேட் பண்ணிருக்கோம், ஏ இஸ் கிரேட்டர் தென் சி அண்ட் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னு. அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் சி அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த கணக்கில் பிங்கிறது ஒரு பெரிய நம்பர், அதுலேருந்து சின்னு ஒரு சின்ன நம்பரை கழிக்கிறோம். அப்படி கழிக்கும் பொழுது ரிமைனிங் நம்பர் வந்து ஏன்னு கிடைக்குது. அப்போது இதுதான் பெரிய நம்பர், இதுலேருந்து ஒரு நம்பரை கழிச்சதுக்கு அப்புறம் மீதி இந்த நம்பர் கிடைக்குது. அப்போது கழிக்கப்படுகின்ற இந்த நம்பரும் கிடைக்கின்ற மீதி இந்த நம்பரும் இந்த பெரிய நம்பர் பியை விட சிறுசாக தான் இருக்க முடியும். அதுதான் நாம் இங்கே பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் சி அப்படின்னு இண்டிகேட் பண்ணிருக்கோம். இப்போது இந்த கோட்பாட்டை அப்ளை பண்ணி தான் நாம் இந்த கணக்கை சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, பி மைனஸ் 2016 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தனித்தனியாக நாம் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். அந்த மாதிரி எழுதிக்கிட்டு இந்த 1வது ஸ்டேட்மெண்ட்டையும் 2வது ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு பி மைனஸ் 2016 இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் 2017 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் 2016 ப்ளஸ் 2017 அப்படின்னு கிடைக்கும். இதில் இந்த 2016 ப்ளஸ் 2017 இந்த 2 எண்களுடைய கூடுதல் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் நம்பர், இதுவும் பாசிட்டிவ் நம்பர். ஸோ இது ரெண்டோட வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், கியூ அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், இது மொத்தத்தில் ஒரு பாசிட்டிவ் நம்பர். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே பி அப்படிங்கிற இடத்துல இங்கே கியூ இருக்குது, இங்கே சிங்கிற இடத்துல இந்த 2 எண்களும் இருக்குது. ஆக இது 3ஐயும் நாம் தனித்தனியாக எடுத்துக்கிட்டால் கூட இந்த 3 எண்களுமே தனித்தனியாக பியை விட சிறிய எண்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா இது 3ஐயும் கூட்டினா தான் நமக்கு இந்த நம்பர் பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ கியூ, அடுத்தது இந்த 2016, அடுத்தது இந்த 2017, இந்த எல்லா நம்பர்களுமே தனித்தனியாக இந்த நம்பர் பிக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் பி இஸ் கிரேட்டர் தேன் கியூ அப்படின்னு கிடைக்குது. இதை ஸ்டேட்மெண்ட் 5ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நாம் பியவும் இந்த 2 எண்களையும் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. இங்கே நாம் ஒப்பிடுறது இந்த பி அண்டு கியூ அப்படிங்கிற இந்த 2 நம்பரை மட்டும்தான். ஸோ பி இஸ் கிரேட்டர் தேன் கியூ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஸ்டேட்மெண்ட் 5ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது முதல் ஸ்டேட்மெண்ட்டையும் 3வது ஸ்டேட்மெண்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பி இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 2016 மைனஸ் 2018 கிடைக்கும். அதாவது பி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல இந்த ஆறுங்கிறது தான் பெருசு. அதாவது ஆறுங்கிறது ஏதோ ஒரு பெரிய நம்பர், அதிலிருந்து ஏதோ ஒரு நம்பர் 2ங்கிறத கழிச்சிருக்கோம். அப்படி கழிக்கும்போது பின்னு ஏதோ ஒரு நம்பர் கிடைக்குது. ஆக ஆறு தான் பெருசு. ஸோ இந்த இடத்துல ஆர் இஸ் கிரேட்டர் தேன் பி. இதை ஸ்டேட்மெண்ட் 6ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் 6ஐயும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு 5ஐயும் ஒப்பிடும்பொழுது நமக்கு ஆர் இஸ் கிரேட்டர் தேன் பி, தட் இஸ்
கிரேட்டர் தேன் Q அப்படின்னு கிடைக்குது. அதாவது R இஸ் கிரேட்டர் தேன் P அதான் இங்கே. அதே சமயத்தில் திஸ் P இஸ் கிரேட்டர் தேன் Q அதான் இது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 5 அண்ட் 6 ரெண்டையும் ஒப்பிடுறப்ப நமக்கு R இஸ் கிரேட்டர் தேன் P அண்ட் P இஸ் கிரேட்டர் தேன் Qன்னு கிடைக்கும். இதை ஸ்டேட்மெண்ட் 7ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு மற்றும் நாலாவது ஸ்டேட்மெண்ட்டு இது ரெண்டும் ஒப்பிடுறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதிலிருந்து Q இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 2019 மைனஸ் 2017 அப்படின்னு கிடைக்கும். தேர்ஃபோர் Q இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ Q இஸ் கிரேட்டர் தேன் எஸ். இதை நாம் ஸ்டேட்மெண்ட் 8ன்னு வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் 8 அண்டு ஸ்டேட்மெண்ட் 7 இது ரெண்டையும் இங்கே கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட்மெண்ட் 7ல் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஆர் இஸ் கிரேட்டர் தென் பி தென் பி இஸ் கிரேட்டர் தென் கியூ அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே கியூ இஸ் கிரேட்டர் தென் எஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஆர் இஸ் கிரேட்டர் தென் பி அண்டு பி இஸ் கிரேட்டர் தென் கியூ அண்ட் தென் கியூ இஸ் கிரேட்டர் தென் எஸ் அப்படிங்கிற ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இது எல்லாத்த விட பெருசு ஆர், அதுக்கு அடுத்து ரெண்டாவது பெருசு பி, அதுக்கு அடுத்தது பெருசு கியூ, ஸோ கடைசியாக இருக்கிறது தான் எஸ். இங்கே அவங்க கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. அது இங்கே ஆர். ஸோ ஆர் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். அதே சமயத்தில் எஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இந்த கேள்வியை சம்டைம்ஸ் அவங்க மாற்றி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 4 எண்களுடைய ஏறு வரிசை எது, அடுத்தது இறங்கு வரிசை எது, அல்லது எது இதில் இருக்கிறதுல ரொம்ப சிறுசு, அல்லது இந்த 4 எண்களில் ஏதாவது 2 எண்களை கொடுத்து அவற்றின் கூட்டல் எவ்வளவு, அல்லது அவற்றின் பெருக்கல் பலன் எவ்வளவு, அல்லது அந்த 2 எண்களுக்கான வித்தியாசம் என்ன அப்படிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது இறங்கு வரிசையில் இருக்குது. அதாவது இருக்கிறதுலே பெருசு ஆர், அப்படியே இறங்கு வரிசையில் போகுது. அதே இங்கேருந்து எடுத்தோம்னாக்கா எஸ்ஸை விட பெருசு கியூ, அதை விட பெருசு பி, அதை விட பெருசு ஆர். அதாவது இங்கே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்தோம்னா அது ஏறு வரிசை, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனோம்னா அது இறங்கு வரிசை. ஆக இந்த கணக்குக்கு ஆர் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இந்த சிம்பலுக்கான மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன், அதை கவனிங்க. இப்போ பொதுவாக நாம் நம்பர்ஸ் எழுதுகிறப்ப அந்த நம்பரில் இருக்கக்கூடிய இலக்கங்களுக்கு இடமதிப்பு கொடுப்போம். உதாரணத்துக்கு 5472 இருக்கு. இதோட வேல்யூ எதுக்கு சமம்? 5000 ப்ளஸ் 400 ப்ளஸ் 70 ப்ளஸ் 2 அப்படின்னு எழுதுவோம். ஆக இதோட கூடுதல் 5472. இதில் இந்த 2 அப்படிங்கிறது 1ஆம் இடம், தட் இஸ் யூனிட்ஸ் பிளேஸ். இந்த 7 அப்படிங்கிறது 10ஆம் இடம், டென்ஸ் பிளேஸ். அதே போல் இது 100ஆம் இடம், இது 1000ஆவது இடம். இந்த மாதிரி ஒவ்வொரு இலக்கத்துக்கும் நாம் இடமதிப்பு தரோம், பிளேஸ் வேல்யூ அப்படிம்போம். பெரிய எண்களாக இருந்தாலும் அப்படி தான். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போது 74,25,362 ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல 7ன்னு போட்டு மீதியை பூரா 0ன்னு போட்டுருவோம். அப்போ இங்கே என்ன ஆகுது, உங்களுக்கு 70 லட்சம்னு கிடைக்குது. அடுத்தது ப்ளஸ் 4ன்னு போட்டு மீதி இங்கே இருக்கிற 5 இலக்கங்களுக்கும் 5 0 போட்டுருவோம். ப்ளஸ் இந்த 2 போட்டுருவோம். இங்கே இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீதி 4 இலக்கங்களுக்கும் 4 0 போட்டுருவோம். அதாவது இந்த இடத்துல இது 20,000. அதே போல் ஒன்றுக்கும் அடுத்து 5 எடுத்துருவோம். அந்த 5 இங்கே போட்டு அதை ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய 3 இலக்கங்களுக்கும் 3 0 போட்டுருவோம். நெக்ஸ்ட் அதே போல் 300, அடுத்தது 60, அடுத்தது 2. இப்போ இதை பூரா நம்ம கூட்டும் பொழுது இங்கே என்ன வந்துச்சோ அதே போல் தான் இங்கேயும் நம்ம கூட்டுவோம். இங்கே 74,25,362 அப்படின்னு கிடைக்கும். இங்கே இதே போல் இந்த இடமதிப்பு நம்ம கொடுத்துட்றோம்.
இந்த 2 அப்படிங்கிறது 1ஆம் இடம், 6ங்கிறது 10ஆம் இடம், 3ங்கிறது 100ஆம் இடம் அண்ட் ஸோ ஆன். இப்படியே நாம் இடமதிப்பு கொடுத்துட்றோம். இப்போ இந்த இடமதிப்பு சம்மந்தப்பட்ட அந்த கோட்பாடு தான் இந்த கணக்கில் நாம் இங்கே பயன்படுத்த போகிறோம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடமதிப்பீடு கோட்பாட்டை நாம் இங்கே அப்ளை செய்கிறப்ப இந்த ஒவ்வொரு சிம்பலுக்கும் நாம் எக்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு எக்ஸு ப்ளஸ் 1x ப்ளஸ் 5x ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் x1 ஈக்குவல் டு 1x அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு இருக்கிறது பூரா உறுப்புகள், அதாவது எக்ஸுங்கிறது ஒரு உறுப்பு, அதே போல் 1xங்கிறது ஒரு உறுப்பு, 5xங்கிறது ஒரு உறுப்பு. இந்த இடத்துல இதில் வரக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுமே பார்த்தீங்கன்னா தனித்தனி எண்கள். அந்த தனி எண்களில் இலக்கங்கள் இருக்குது. இதில் பார்த்தா ஓர் இலக்க எண் இது, இதில் 2 இலக்கம் இருக்குது, இதில் 2 இலக்கம் இருக்குது, இதில் 3 இலக்கம் இருக்குது. இப்போ ஒரு இலக்கத்துக்கும் இடமதிப்பு உண்டு. இப்போ இந்த இடமதிப்பை போட்டு தான் நாம் இந்த கணக்கை சால்வ் பண்ண போகிறோம். அதாவது இந்த கணக்கில் பார்த்தோம் இல்லையா, அதே போல் இப்போது இந்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இது இருக்கிறது 1ஆம் இடம். அப்போ நாம் இதோட வேல்யூவை அப்படியே எக்ஸ்ன்னு போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுக்கிறப்ப இதில் நமக்கு 10 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதில் நாம் ஒரு டேர்மையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுத்துப்போம். அடுத்தது இந்த டேர்ம் எடுக்கும்பொழுது இது 50, அதாவது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 5ஓட மதிப்பு 50ன்னு வந்துடும். அடுத்து 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு எக்ஸ் இன்ட்டு 1, அப்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இது இந்த டேர்ம். அடுத்த டேர்மில் 10x ப்ளஸ் 1xன்னு வரும். ஏன்னா இங்கே 10ஆம் இடத்துல ஒரு எக்ஸ் இருக்குது, 1ஆம் இடத்துல ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து இந்த டேர்ம் எடுத்தோம்னாக்கா ப்ளஸ் 10x ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதோட கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100ஆம் இடத்துல 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ப்ளஸ் 10ஆம் இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 10xன்னு வரும். அடுத்தது 1ஆம் இடத்துல ஒரு எக்ஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். அதாவது இந்த எக்ஸ் எல்லாம் கூட்டும்பொழுது ஒரு எக்ஸு, 2x, 3x, இதை கூட்டினா 13x, இதோட 14x, இது 24x. அப்போது ரைட் சைடில் எக்ஸ் சம்மந்தப்பட்ட டேர்ம்ஸோட கூடுதல் மட்டும் 24xன்னு வரும். அடுத்தது கான்ஸ்டன்ட் நம்பர்ஸை கூட்டுறப்ப இங்கே 10 இருக்குது, இங்கே 50 இருக்குது, கூட்டினா 60, இங்கே 1 இருக்குது, இதை கூட்டினா 61. ஸோ ப்ளஸ் 61. திஸ் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 11x. இது ரைட் சைடில் வரும். இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 24x மைனஸ் 11x இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் 61ன்னு வரும். தட் இஸ் 13x இஸ் ஈக்குவல் டு 39ன்னு வரும். இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 39/13, திஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் ஆன்சர்.